பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றையும் கூட தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழகாக சிருஷ்டித்திருக்கிறார். தன்னுடைய சாயலாகவே மனுஷனை உருவாக்கினார் என்று வேதத்தில் கூறப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம எவ்வளோ வேல்யூவாக ஆண்டவர் பார்த்துருக்கிறார் பாருங்கள். ஹல்லேலூயா. நமக்காக எவ்வளோ ப்ரையாரிட்டி ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் பாருங்கள். அவர் நம்மை வடிவமைத்து தன்னை போலவே சிருஷ்டித்தாராம். ஹல்லேலூயா. பாருங்கள், தன்னை போலவே ஒரு மனுஷனை தன்னுடைய கரங்களினால ஆண்டவர் உருவாக்கி தன்னுடைய ஜீவனையே ஆண்டவர் ஊதினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவன் ஜீவாத்மாவானான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. அவ்வளவு ஒரு உயரத்தில் ஆண்டவர் நம்மை கொண்டு போய் வைத்திருந்தார் இல்லையா? முதல் மனுஷனாகிய ஆதாமை ஆண்டவர் அப்படி விதமாக சிருஷ்டித்தார். அவன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை என்று கண்ட ஆண்டவர் ஏற்ற துணையையும் கூட ஏவாளையும் கூட ஆண்டவர் உண்டாக்கினார். இப்படி ஆண்டவர் சகலத்தையும் மனுஷனுக்காக என்னென்ன தேவையோ, இந்த பூமி தேவை, அதில் உள்ள ஆகாரத்துக்காக என்னென்ன தேவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாக படைத்து இது எல்லாவற்றையும் நீ அனுபவித்துக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளலாம், எல்லாவற்றையும் நீ சாப்பிடலாம். ஆண்டவர் பாருங்க எல்லாவற்றையும் மனுஷனுக்கு என்று கொடுத்தார். ஹல்லேலூயா. அவங்க அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளாகவே இருந்ததுனால இப்படி விதமான ஆசீர்வாதம் இருந்ததாம். ஹல்லேலூயா. அந்த பிரசன்னத்துக்குள்ளாகவே ஆண்டவரோடு கூட நடந்த ஒரு தேவ பிள்ளைகள் அவர்கள். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டம் என்ற ஒரு உன்னதமான அந்த தோட்டத்தில் ஆண்டவர் உலாவுகிற அந்த இடத்துல மனுஷனை கொண்டு வந்து ஆண்டவர் வைத்தார். ஹல்லேலூயா. அப்போது மனுஷனை தன் கருத்தினால சிருஷ்டித்து ஆண்டவர் அவ்வளோ வேல்யூஸ் இந்த மனுஷனுக்கு கொடுத்து பாருங்கள், எவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுத்து ஆண்டவர் அங்கே கொண்டு போய் வைத்தார். ஆனால் அந்த மனுஷன் என்ன பண்ணா, ஆண்டவர் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதையே அவன் செய்தான் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீ இந்த காரியத்தை செய்யாத ஆண்டவர் சொல்றாரு, இந்த கனியை மட்டும் விலக்கப்பட்டது, நீ புசிக்க வேண்டாம். ஆனால் மனுஷன் ஏன் அதை புசிச்சான்னு பார்க்கும் பொழுது பாருங்க, ஒரு ஆசை, அது மேலே ஒரு ஈர்ப்பு இல்லையா? இந்த ஆசையினால, இந்த ஈர்ப்பினால இன்னொரு மனுஷி சொல்றாள், தான் சாப்பிட்ட எதுவும் நடக்கலை, தன்னுடைய கணவனுக்கும் கொடுக்குறா. அதன் மேலே ஒரு ஆசையை ஈர்ப்பை காட்டி தான் சாத்தான் பாருங்கள் வஞ்சிக்கிறான். இது இச்சை என்று நாம் குறிப்பிடுகிறோம். ஹல்லேலூயா. இப்படி தான் நமக்குள்ள இச்சை பிறப்பிக்கிறான் இந்த பிசாசானவன். பாம்பு ரூபத்தில் வந்து, சர்ப்பத்தின் ரூபத்தில் வந்து என்ன பண்ணான், இந்த ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சித்து அது வரைக்கும் அவங்க ஆண்டவரோடு கூட ட்ராவல் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஆண்டவர் டெய்லி வருவார், இந்த ஆதாமை ஏவாளையும் கூப்பிட்டு அவளோடு கூட நடந்து போயிட்டு ஆண்டவர் பேசி கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய பாக்கியம் அல்லது? ஹல்லேலூயா. அருமையான பாக்கியங்க. அந்த கார்டனில் ஏதேன் தோட்டத்தில் அவர் உலாவி கொண்டு இருப்பார். அவர் பிரசன்னத்திலேயே இருந்தாங்களாம். ஹல்லேலூயா. அங்கே எல்லாம் இருக்கும், மனுஷனுக்கு வேண்டிய எல்லாமே இருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவத்தை இந்த மனுஷன் இழந்து போயிட்டாங்க. அந்த தேவ பிரசன்னத்தை இந்த மனுஷன் இழந்து போயிட்டான். இந்த இழந்து போன இந்த தேவ மனுஷங்க பிற்பகுதியில் பார்க்கும் பொழுது இந்த ஆதாமும் ஏவாளும் பாருங்கள் அநேக காலங்கள் வாழ்ந்தார்கள் என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். தேவ பிரசன்னத்தை இழந்த மனுஷங்க, தேவன் இவர்களை சபித்து அந்த இடத்தில் விட்டு விலக்கி அதுக்கு கதவைகளை அடைத்து கேருபேன்களையும் சேராபேன்களையும் அந்த இடத்துல வந்து காவலுக்கு வைத்தார். சுடர்லி பட்டயத்தை ஏந்தி கொண்டு அந்த காவலை மீறி உள்ளே போக முடியாது. முதலாவது தன்னுடைய உன்னதமான அனுபவத்தை, மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த உன்னதமான ஸ்தானத்தை மனுஷன் தன்னுடைய மீறுதலால் எழுந்து போனதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏதேன் தோட்டம் என்ற ஒரு உன்னதமான அனுபவத்தை இந்த மனுஷன் இழந்து போனான். தேவ பிரசன்னத்தை இழந்து போனான். தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாமை என்ற எண்ணம் அவனுக்குள்ளே வந்ததுனால இச்சையால் இழுக்கப்பட்டு அவன் பாவத்தில் சிக்குண்டு சாபத்துக்குள்ளானதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லா விதமான மிருகங்களையும் ஆண்டவர் படைத்து ஆதாமை கொண்டு போய் நிறுத்தி நீ தான்ப்பா பேர் வைக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ பாருங்கள் எவ்வளோ ப்ரையாரிட்டி கொடுத்தாருங்க ஆண்டவர். நாம் கூட சில இடத்துல சில மனுஷங்க நமக்கு நல்ல ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. ஆனால் மனுஷனுடைய குணம் எப்படி, யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு விரோதமாக தான் மனுஷன் செய்வான். ஹல்லேலூயா. இது மனுஷனுடைய எண்ணம். அது தோட்டம் முதல்ல எப்படி இருந்ததான், கேடுபாடு உள்ளதாக தான் இருந்ததான். அவன் எண்ணங்கள்லாம் சீர்கட்டவர்களாக இருந்தது. ஒரு ஏசாவை போல எண்ணம் தான். அதனால தான் மனுஷ வர்க்கம் அந்த காலம் முதல் இந்த காலம் வரைக்கும் ஒரு சாபத்துக்குள்ளாகவே இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஏதேன் என்ற உன்னத அனுபவத்தை இழந்து போன அந்த தேவ மனுஷர்கள் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் அநேக நாட்கள் அவர்கள் உயிர் வாழ்ந்ததை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாவத்தினால தேவ பிரசன்னத்தை இந்த மனுஷங்க 2 பேர் இழந்து போயிட்டாங்க பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. கர்த்தரோடு முகமுகமாய் பேசின அனுபவம் இல்லை.
கர்த்தரோடு கூட ஐக்கியப்பட்ட ஒரு உன்னத அனுபவம் இல்லை. கர்த்தரே தெய்வம் என்று அவரே அண்டிக் கொண்டு அவரை முகமுகமாய் பார்த்த அந்த அனுபவமும் போச்சு. எல்லா ஆசீர்வாதத்தையும் எழுந்து தேவ பிரசன்னத்திலிருந்து விலகி அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். ஹல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கூட இதை பார்க்கலாம். பகலில் குளிர்ச்சியான வேளையில தோட்டத்தில் விளாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, தேவனுடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்துக்குள்ளே விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். தேவ சமூகத்தை, அதாவது தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு இந்த மனுஷங்க பாவம் செய்து அந்த உன்னதமான அனுபவத்தை இழந்து போயிட்டு ஆண்டவர் கொடுத்த அப்படிப்பட்ட ஒரு ப்ரியாரிட்டி, அப்படிப்பட்ட ஒரு வேல்யூ, ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மனுஷங்க இழந்ததினால, பாவம் பிரவேசித்ததுனால, அவர்கள் இருளிலே சென்றதுனால என்ன நடந்தது பாருங்க, எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் இழந்து போயிட்டாங்களாம். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஆண்டவருக்கு நல்லா தெரியுங்க, இந்த ஜனங்க 2 பேரும் மிருதலான பாவத்தை செய்தாங்கன்னு தெரியும். ஆண்டவர் கூப்பிடுறாரு. ஹல்லேலூயா. ஏன் இதை அனுமதிக்கிறார் ஆண்டவர்? நிறைய பேருக்கு கேள்வி வரும், ஏன் இந்த சத்துருவை, இந்த பாம்பை ஏன் அனுமதிச்சாரு? ஹல்லேலூயா. அவளை டெஸ்ட் பண்ணுறாருங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. மனுஷன் ஒரு ஃபெய்த் டெஸ்டிங்னு சொல்லலாம், விசுவாச பரீட்சை. இந்த பரீட்சையில் 2 பேரும் தோற்று போயிட்டாங்க. தன் சாயலாக படைத்த இந்த மனுஷங்க பாவத்துக்குள்ளே பிரவேசிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. இப்படித்தாங்க நாமும் கூட சில காரியம் நம்ம பளபளப்பாய் தோன்றும். மதுபானம் போல அர்த்தவர்த்தமாக இருக்குமா, பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றுமா, அதை நீ பாராதே என்று சொல்லப்படும். அதே போல தான் நிறைய விஷயங்க நம்ம ஈர்க்கிற விதமாக இருக்கும். நீ அதை பார்க்காத, அதன் பின்னாடி போகாத. நம்முடைய முற்பிதாக்கள், முதல் மனிதனாகிய ஆதாமும் ஏவாளும் இப்படிப்பட்ட ஒரு இச்சையினால் இழுக்கப்பட்டு அவர்கள் பாவம் செய்து மனித வர்க்கத்துக்கே ஒரு சாபத்தை உண்டாக்கி கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் கூட நடக்கிற அனுபவமும் போச்சு, ஆண்டவர் கூட முகமுமாய் தரிசிச்ச அனுபவமும் போச்சு. பிரசன்னத்தை விட்டும் வெளியே வந்தாச்சு, அவர் சமூகத்துக்கு முன்னாடி போய் நிற்கவும் முடியாது. ஏதேன் என்ற உன்னத அனுபவமும் போச்சு. மனுஷனுடைய மீறுதனால எத்தனை விதமான அனுபவத்தை அவன் எழுந்து போனான் பரியமானவர்களே. ஹல்லேலூயா. நாமும் கூட பாருங்க, தெரிந்தே பாவங்களை செய்கிறோம். நமக்கு தெரியுங்க இந்த பாவத்தை செய்யக்கூடாது, இது தப்புன்னு தெரியும், ஆனாலும் ஒரு துணிகரமாய் செய்கிறோம். இது தானே பார்த்துக்கலாம். நோ மை டியர் பிலவட் பிரதர் அண்ட் சிஸ்டர், இப்படிப்பட்ட பாவத்துக்குள்ள நாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது. இந்த ஆதாமும் ஏவாளும் பாருங்க, இப்படி தான் ஒரு சின்ன ஒரு காரியத்துக்காக இடம் கொடுத்தாங்க, தன்னுடைய மனதுக்கு இடம் கொடுத்தாங்க, இச்சையினால் இழுக்கப்பட்டாங்க, பாவம் செய்தாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லைங்க. ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் மனசில் நினைக்கிறது அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஏன்னா இருதயத்தின் நிலவு தான் வாய் பேசுது. இருதயத்தில் என்ன நினைக்கிறீங்களோ அதான் வாய் பேசும். ஆண்டவருக்கு தெளிவாக தெரியும் நீங்கள் என்ன பேசுவீங்க, நீங்கள் எப்படிப்பட்ட ஆள் உலகத்துக்கு தெரியாது. நாம் வேஷம் தரிக்கலாம், ஆண்டவருக்கு எல்லாம் டிரான்ஸ்பரண்ட், ஒன்றும் அவருக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. அவர் உற்று நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். நாம் கணக்கு கொடுக்கணும், மறந்து விடக்கூடாது. ஒரு சின்ன ஒரு பாவம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், இந்த காரியம் தானே, இது போய் என்ன அவன் செய்கிறான் நானும் செய்கிறேன், அப்படி இல்லை பிரியமானவர்களே. இதனால தேவ பிரசனம் போச்சு, உன்னத அனுபவங்கள் போச்சு, ஆண்டவரோடு கூட முகமுமாக பேசின அனுபவம் போச்சு. ஹல்லேலூயா. பரிசுத்தம் போச்சு, ஏதேன் என்ற உன்னத அனுபவம் போச்சு. வாழ்க்கையில் அனைத்தையும் இழந்து போயிட்டு சாபத்தை பெற்று கொண்டார்கள். ஹல்லேலூயா. இந்த மாதிரி தெரிந்த பாவத்தை தெரிந்தே போய் நாம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த சாபத்தை எல்லாம் போகத்தான் மனுஷனாக இந்த பூலோகத்தில் உருவெடுத்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நமக்காக அடிக்கப்பட்டு நமக்காக சிலுவையை சுமந்து அவர் நமக்காக சாபமானார். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவம் நம்மை பாருங்க ஒளிந்து போயிட்டு மறைய வைக்குது. ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நடந்த ஒரு மனுஷங்க பாவம் செய்த பின்னாடி ஒளிகிறான், ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஒளிகிறான் போயிட்டு. சாமுவேல் ஆண்டவர் கூப்பிடுறாரு, அவனுக்கு தெரியல, இவரை சொல்லுங்க, அடியான் கேட்கிறேன்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட கீழ்ப்படுதல் நமக்கு தேவை. இதைத்தானே ஆண்டவர் எதிர்பார்த்தாரு. ஹல்லேலூயா. பாவம் நம்மை ஒளிய வைக்குதுங்க. பாவம் ஒரு தரிசனத்தை எழுந்து போக வச்சிச்சுங்க. பாவம் ஏதேன்னு எழுந்து போக வச்சிச்சு. பாவம் ஆண்டவரை முகமுகமாக தரிசிக்கிற அனுபவத்தை எழுந்து போக வச்சிச்சு. இருளின நடக்க வச்சிச்சு. சத்ருவுக்கு அடிமையாக்குச்சு. சாபத்தை பெற்று தந்துச்சு. வாழ்க்கையில் இருளாக்குச்சு. நம்முடைய ஆயுசு நாட்களை குறைச்சிச்சு. இது எல்லாம் நீங்கள் சொல்கிற அந்த சின்ன பாவம் தான் பிரதர். அதுதாங்க சிஸ்டர்,
அந்த பாவம் தான் உனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்குகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் உடைத்து ஆண்டவர் நமக்காக சாபமாகி நம்மை மீட்டெடுத்த இரட்சகராய் அவர் இருக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகத்தில் நாம் வாசிக்கும் பொழுது 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆதாம் உயிரோடு இருந்த நாட்கள் 930 வயது வரைக்கும். ஹல்லேலூயா. 930 வருஷம் ஆதாம் உயிரோடு இருந்தான் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவத்தை இழந்த பிற்பாடு இந்த ஆதாமும் ஏவாளும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நிம்மதியாக இருந்திருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இவங்களாம் நிம்மதியாக வாழ்ந்திருக்க முடியும் நினைக்கிறீங்களா? இல்லைங்க. அவங்க செய்த பாவம் அவங்களை குத்தி கொண்டே இருக்கும், உணர்த்தி கொண்டே இருக்கும். எப்படி வாழ்ந்து நம்ம சொல்லுவோம் எப்படி இருந்தாங்க ஒரு காலத்தில். அதே போல தாங்க அந்த உன்னத அனுபவத்தை அவங்க குறித்து பேசிக்கொண்டே இருந்திருப்பாங்க. ஐயோ எல்லாத்தையும் எழுந்து போயிட்டேப்பாங்க. வாழ்நாள் முழுக்க அவர்கள் மண்ணுக்கு இறங்குற வரைக்கும் இந்த காரியத்தை குறித்து சிந்திச்சு கொண்டு அவங்க துக்கத்தோடு தான் வாழ்ந்து இருப்பாங்க. ஏவாள் ஏறக்குறைய 900 வருஷம் உயிரோடு இருந்தாங்க. நீடி ஆயுசு இருந்தது. ஆனால் அந்த நீடி ஆயுசில் சந்தோஷம் இல்லைங்க, மன நிறைவு இல்லை, ஆவியானவர் இல்லை, பரிசுத்தம் போச்சு, அனைத்தையும் எழுந்து போயிட்டு அவங்க தனிமரமாய் நின்றாங்க. அப்படி பிறந்த பிள்ளைங்க சந்ததியாரை கூட நாம் பார்க்கிறோம் ஒழுங்கீனமானவர்களாக இருந்தாங்க, கொலைக்காரர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒருத்தரோட ஒருத்தன் பாருங்க என்னாச்சு, கொலைக்காரனாக மாறிட்டான் காயின். ஹல்லேலூயா. ஆண்டவர் சபித்தார், ஒரு பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவர் அவர்களை சபித்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு சின்ன பாவம் தாங்க, வாழ்நாள் முழுக்கும் நம்ம இதை பாதித்து கொண்டே இருக்கும். பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நீடி ஆயுசு அவனுக்கு இருந்தது, ஆனால் தேவ பிரசன்னம் இல்லை. ஹல்லேலூயா. அவன் கொஞ்சம் ஆயுசு நாள் வாழ்ந்திருந்தாலும் பரவாயில்ல, தேவ பிரசனத்துக்குள்ளாக இருந்திருந்தான் அவனுக்கு நல்ல ஆசீர்வாதம் கிடைத்திருக்கும். ஆனால் அவன் தேவ பிரசனத்தை எழுந்து போனாங்க. அவன் வாழ்நாள் முழுக்கும் 930 வருஷம் வாழ்ந்தாலும் அதில் ஆண்டவர் இல்லை, தேவ பிரசனம் இல்லை. ஹல்லேலூயா. அவன் சஞ்சலத்தோடு அந்த வாழ்நாளை எல்லாம் கழித்திருக்க கூடும். பிரியமானவர்களே, அந்த பாவம் தாங்க நம்மை ஆண்டவரிடத்திலிருந்து பிரித்து விட்டது. பிரியமானவர்களே, ஹல்லேலூயா. பாவத்தை விட்டு நீ மனம் திரும்ப வேண்டும். தேவ பிரசனத்துக்குள்ளாக நீங்கள் இருக்கும்பொழுது ஒரு தீங்கும் உங்களை அணுகாது, ஒரு நன்மையும் உங்களை விட்டு குறையப்பட்டு போகாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு பாவம் தான் தலைமுறைகளே பாதித்து விட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நமக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்கி விட்டது. ஆகவே இந்த தேவ பிரசனத்துக்குள்ள, ஹல்லேலூயா, இந்த ஏதேன் என்ற உன்னத அனுபவத்துக்குள்ள, ஆண்டவருடைய நிழலுக்குள்ள நாம் தங்கி இருக்கும் பொழுது பாவம் நம்மை மேற்கொள்ளாது, சத்துரு நம்மை தொட முடியாது. ஹல்லேலூயா. எந்த இக்கட்டு வந்தாலும் சரி அதை வாங்கி நாங்கள் மிதித்து மேலே வந்து ஜெயம் எடுப்போம். ஆமென். ஆதாம் ஏவாள் பாவத்தில் விழுந்தார்கள், சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள், தேவ மகிமையை இழந்தார்கள், தேவ பிரசன்னத்தை இழந்தாங்க பாவத்தின் நிமித்தமாக. ஒருவேளை நீங்கள் கண்ணுக்கு தெரியாமல் மனுஷருக்கு தெரியாமல் பாவத்தை செய்திருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்காக பேசி கொண்டு இருக்கிறார். அதிலிருந்து நீங்கள் விட்டு மனம் திரும்பி ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து அதை விட்டு நீங்கள் மனம் திரும்பி புது சிருஷ்டியை மாறுவீர்களானால் ஆண்டவரத்தில் இரக்கம் பெற்று பிள்ளைங்க. ஹல்லேலூயா. ஆகவே அந்த தேவ பிரசனத்தில் வந்து நீங்கள் இருக்கும் பொழுது சகலத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு நன்மையாக மாற்றுவார். நாம் ஜெபிக்கலாம். அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, அருமையான ஆஸ்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் கூட உங்களுடைய பிரசன்னத்தில் இருக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. ஆதாமை போல ஏவாளை போல விலையுயர்ந்த காரியத்தை நீங்கள் கொடுத்தாலும், அவ்வளோ உயரமான இடத்துல அவங்களை வைத்திருந்தாலும், அந்த ஏதேன் தோட்டத்தில் அப்பா உம்மோடு கூட முகமுகமாய் பேசுகிற அனுபவத்தை அவங்க பெற்றிருந்தாலும் அப்பா பாவத்தின் பிடியில் சிக்கி அனைத்தையும் இழந்து போயிட்டாங்கப்பா. நாங்கள் கூட தெரிந்தே பாவம் செய்கிறோம் ஆண்டவரே, சூழ்நிலைன்னு சொல்கிறோம், என்னென்னவோ காரியத்தை சொல்லி பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். இதை விட்டு மனம் திரும்ப இடத்துல இரக்கத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு இருதயத்தில் இங்கே ஒரு இடத்தை ஆண்டவரை உண்டு பண்ணுங்கப்பா. சோத்திரம் ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க, எங்களை புது சிஷ்யாக மாற்றுங்க ஆண்டவரே. இந்த நேரத்தில் யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா அந்த பாவம் செய்ய மாட்டேன், இனி நான் மனம் திரும்ப போகிறேன், நான் புது மனுஷனாக மாறப்போகிறேன் என்னுடைய இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறார்களோ அவள் நீங்கள் தொடுங்க ஆண்டவரே. இரக்கத்தின் தேவமே அப்பா, நீங்க இறங்குபடிக்காக செபிக்கிறோம் ராஜா. கர்த்தர் ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நாளின் காரியங்களை முழுதுமாக பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க, அங்கீகரிங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.